சிவபெருமானுக்கும் 6 முகம் உண்டு. வழக்கமாக ஒரு முகம் பார்க்கிறோம். அது போக தத்புருஷம், அதோமுகம் என்கின்ற 6 முகங்களிலிருந்தும் நெருப்பு பொறிகள் தோன்ற, அந்த நெருப்பு பொறிகளை வாயு பகவான் ஒன்றாக்கி சரவண பொய்கையில இட, அதை அங்கிருந்த கார்த்திகை பெண்கள் அது குழந்தையாக மாறியவுடன் 6 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பார்வதி தேவி இடத்திலே வர, பார்வதி தேவி 6 குழந்தைகளை ஒன்றாக்கினால் சண்முகம் ஒருமுகமாயிற்று. அவரே சண்முகன். தன் சக்தி முழுவதையும் ஆற்றலாக மாற்றி ஒரு வேலை கொடுத்தால் அதுதான் சக்தி தந்த வேல், முருகன் கையில் இருக்கக்கூடிய வெற்றி வேல். இந்த வேலோடு அந்த அசுரனை அழிப்பதற்கு ஆண் நெற்றியிலே பிறந்த முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வந்து வீரபாகு தேவரோடு அங்கு தவம் இருந்து 6 நாட்கள். அதனாலதான் நாமளும் சேர்ந்து தவம் இருக்கிறோம். சூரனோடு போரிடுகிறார், அவருடைய தம்பிமார்களை அழிக்கிறார். பிறகு சூரபத்மனோடு சண்டையிட சென்ற போது அவன் பார்த்து சிரித்தானாம். சின்ன குழந்தையாகி நீயா என்னிடத்தில் போர் செய்ய வருகிறாய் என்று சொல்லிவிட்டு போரை தொடங்கினான். போரிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து வீழப் போகிற போது ஒரு வேண்டுகோள் வைத்தான். எப்படி? ஆணவத்தால் செய்துவிட்டேன், என் ஆணவத்தை அழித்து விட்டீர்கள், நான் மாமரமாக மாறுகிறேன் என்று மாற வேல் கொண்டு அந்த மாமரத்தை பிளந்து அவன் வேண்டுகோளின்படி மயிலாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றிக்கொண்டு தன்னோடு எப்போதும் வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான். அப்படி மாறியவன் தான் சூரபத்மன். அந்த சூரனை வதம் செய்த நாள்தான் இன்று